எபிரியருக்கு எழுதின நிருபமும் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரியர் 12வது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஜெபிப்போம். ஆமென். பரலோக பிதாவே, இந்த மாலைவெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பன், எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ரட்சித்து உடைய இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா பொறுமையோடு கூட இந்த கடைசி காலத்தில் ஓடி உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கத்தக்கதாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் எங்கள் வாழ்க்கையில் ஐயா தோன்றாதபடி உண்மையே முன்வைத்து எங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியான் உடைப்படும் தடைகளை எல்லாம் மாற்றி போடுகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய, அதாவது இந்த நிருபத்தை எழுதிய ஆக்கியன் சொல்லக்கூடிய வார்த்தை 95% ஆமேன், இந்த நிருபமும் பவுலாக எழுத இருக்க முடியும் என்று சொல்லி ஆமேன் விசுவாசிக்கிறாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அதோடைய ஸ்டைல், அதோடைய கண்டென்ட் எல்லாமே அல்லேலூயா பவுலுடைய இதிலிருந்து வந்தது போல அது இருப்பதினாலே ஆமேன். ஆனால் எங்கேயும் தான் யார் என்று அங்கே என்ன செய்யல, குறிப்பிடப்படலை. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டதுன்னா, யூத மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைங்க ஆமேன் சொந்த ஆரம்ப நாளில் பாரம்பரியங்கள் எல்லாம் விட்டு ஆமேன் சடங்காச்சாரியங்களை எல்லாம் விட்டு அவங்க சொசைட்டி அந்த சர்க்கிளில் எல்லாம் விட்டு இயேசுவின் பின்ன தைரியமா என்ன செய்தவங்க நம்ம இருக்கோமா? அல்லேலூயா. தைரியமா என்ன செய்தவங்க வந்தாங்க. கொஞ்ச நாட்கள் பிற்பாடு அவங்க மறுபடியும் அதே விட்டு வந்த ட்ரெடிஷனுக்குள்ள கிறிஸ்தவர்களா இருந்தாலும் மறுபடியும் எங்க உள்ள போயிட்டானுங்க, பாரம்பரியத்துக்குள்ள போயிட்டாங்க. ட்ரெடிஷனல் அமேன் பாரம்பரியத்துக்குள்ள போயிட்டாங்க. அதே விருத்த சேனம், அதே கைகளையும் கால்களையும் கழுவுவது இப்படிப்பட்ட அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி பின்வாங்கி போன அந்த ஜனங்களை மறுபடியும் நிமிர்த்தி கட்டுவதற்கு எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிருபம். அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு பெரிய காரியம் இந்த இயேசு யார் அங்கிறதுதான் பெரிய கேள்விக்கு, அதுல தான் அவங்களுக்கு போராட்டமே இருந்துச்சு. ஆமென், ஆமென். தேவகுமாரனா இயேசு ஒரு சாதாரண மனுஷரை போலதான் அவங்க நினைச்சு திரும்பி போனாங்க. அல்லேலூயா. அதனால்தான் நிருபத்தை எழுதியவர் அந்த இயேசு மோசேயிலும் பெரியவர். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இயேசு மோசேயிலும் பெரியவர். பிரதான ஆசாரியனாய் நீங்க எண்ணுகிற ஆமென் ஆரோனிலும் இந்த இயேசு பெரியவர். உண்மையான பிரதான ஆசாரியர் இந்த இயேசு தான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணி இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது மட்டுமல்ல, யோசுவா உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தா நீங்க சொல்றீங்க, ஆனா இளைப்பாறுதல் பிரவேசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய இயேசுதான். உண்மையான இளைப்பாறுதல் பிரவேசிக்க பண்ற யாரு? இந்த இயேசுதான். இவர் தேவ தூதரிலும் பெரியவர், இவர் தேவ தூதரிலும் பெரியவர். அல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி இந்த இயேசுவை குறித்து அதிகமாக எழுதி ஆமென். நீங்க மறுபடியும் நீங்க எதுல இருந்து போனீங்களோ அதுல திரும்பி என்ன செய்யுங்க, வாங்க என்று சொல்லி சில குறிப்புகளை அவங்களுக்கு சொல்லி உணர்த்து வித்து ஆமென். அல்லேலூயா. சில சிறுஷ்டாந்தங்கள், பழைய ஏற்பாட்டுடைய சிறுஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்லி ஆமென். எத்தனை ஜனங்கள் கெட்டு போயிட்டாங்க, வந்தவங்க தான், ஆனா நிலைநிற்க கூடாமல் போயிடுச்சு. அது போல நீங்களும் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ள என்ன செய்யுங்க, நடங்க என்று சொல்லி அவர் வருகிறார். சீக்கிரமா என்ன செய்கிறார், வருகிறார் என்று சொல்லி இந்த நிருபத்தை எல்லாம் அழகாக என்ன செய்கிறார், எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமாய் இப்படி வருகை உலகெங்கும்
நடக்கிற யுத்தங்களும் காரியங்களும் ஆமென் அதை உணர்த்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது என்று சொல்லி ஆமென் வேதம் நமக்கு சொல்லுது. வெளிப்படுத்தல் 10:6 இனி காலம் செல்லாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆமென் நாமும் கூட ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், நம்முடைய பாரம்பரியங்களை விட்டு வந்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த பாரம்பரியத்துக்குள்ளேயே போய் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. பழக்க வழக்கங்கள், புறஜாதிகள் தங்கள் பழக்க வழக்கங்களில இருக்கிறது போல நாமும் மேற்கொள்ள கூடாது. சொல்லுங்க எல்லாரும். அப்புறமா பவுல் எழுதுகிறார், பழைய ஏற்பாட்டு 11ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டுக்குள் ஜீவியத்துல இருக்கிற தேவ பிள்ளையுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆமென் ஆதாம் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த தேவ பிள்ளையுடைய விசுவாசத்தை எல்லாம் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் சொல்ற, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா. மேகம் போன்ற. ஆமென். மேகம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஆம், எல்லாரும் பார்த்து. எத்தனை வகையான மேகம் உண்டு? இது தெரியாதா? எத்தனை வகையான மேகம் உண்டு? படிச்சுட்டு வாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஆமென் அல்லேலூயா மேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அப்படின்னு அங்க ஏசாயா பார்க்கிற. அல்லேலூயா. மேகத்தை போல. மேகம் ரொம்ப எப்படிப்பட்டது? அந்த சாஃப்ட், அதாவது வெயிட்லெஸ். அது மண்ணோடு என்ன செய்யாது? ஒட்டாது. புறாவும் வெயிட்லெஸ். ஆமா, ரொம்ப சுத்தம் உள்ளது. மண்ணோடு என்ன செய்யாது? ஒட்டாது. அதுதான் மேல ஈஸியா என்ன செய்யும்? எழும்பி பறக்கும். அதுதான் வேதம் பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போது மேகத்தை போலவும். அவன் பூமியோட ஒட்டி இருக்க மாட்டான். அல்லேலூயா. உலகத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. அல்லேலூயா. ஆமென். புறா தன்னைத்தான் சுத்திகரித்தது போல அவன் தன்னைத்தான் என்ன செய்வான்? சுத்திகரித்து கொண்டு இருப்பான் பூமியில. அல்லேலூயா. உலக வாழ்க்கைக்காக தேட மாட்டான். அல்லேலூயா. ஆனா நம்ம உலகத்துக்காகத்தான் நம்ம தேடுறோம் எல்லாம். ஆனா ஆண்டவர் அப்படி நம்ம தேடக்கூடாது. உலகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய சொல்லிட்டே வர்றார். ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிப்போம். 32ஆம் வசனத்துல 11ஆம் அதிகாரத்துல, பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலங்கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழ அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலில் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களை பொறுத்து கொண்டு தெரிந்து குறைவுகளையும் உபத்திரங்களையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாச பட்டியல்ல வருது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, நம்ம லிஸ்ட் இதுல இருக்கா? அல்லேலூயா. இப்போ வாஸ்தவம் இல்லையா? இதுல ஏதாவது ஒரு இதுலயாவது நம்ம போயிருக்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? ஹலோ. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளை யாரும் தொந்தரவு என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படியே வருவேன், அப்படியே போ. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய
விசுவாச பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம விசுவாசம்லாம், நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண எனக்கு ஒரு வீடை தந்தார், நான் ஒரு மாடி தான் கட்டன்னு நினைச்சேன், ஆனால் 2 மாடி. அல்லேலூயா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம விசுவாசம். ஆமென். ஹலோ. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க 39 சொல்ல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நம்பிக்கையோடு தான் மரித்தாங்க, அவங்க அடையல. அல்லேலூயா. ஆனா நாம அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து, ஆமென், கிறிஸ்துவுடையவர்களாகி கிறிஸ்துவை போல பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக, ஆமென், இயேசுவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது பிரதான ஆசாரியருடைய ஊழியத்தை செய்யும் போது, அதாவது பிரேயரை பண்ணும்போது, யோவான் 17:23 ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. யோவான் 17:23, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கரங்களுத்தி நன்றி சொல்லாமா? ஆண்டவர் சொல்றதை கவனிச்சு பாருங்க. ஒருமைப்பாட்டில். அல்லேலூயா. எல்லாரும் வாசிப்போமா? ஒருமைப்பாட்டில். அல்லேலூயா. ஆமென். இயேசுவே பிதாவாகிய தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போலவே நம்மையும் நேசிக்கிறார். கரங்களை சொல்லாம. 2வது அதில் உள்ள முக்கிய ஒரு காரியம், அல்லேலூயா, நான் அவர்களிலும், இயேசுவானவர் யாரிலும்? நம்மிலும். அல்லேலூயா. அப்புறம் நீர், பிதாவே நீர் என்னிலும், அல்லேலூயா, இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அப்போ 3 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம்? சபை, அதாவது நீங்களும் நானும், இயேசு நமக்குள்ளே, இயேசு நமக்குள்ளே, பிதாவாகி தேவன் இயேசுவுக்குள்ளே. அல்லேலூயா. அப்ப எல்லாம் ஒன்றா இருக்கும்படி. அல்லேலூயா. கரங்களை அல்ல சொல்லாமா? இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாம பெற்றுக்கொண்ட வாக்கு. அல்லேலூயா. ஆமென். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, ஆமென், அவருடைய இரத்தத்தினாலே பிறந்த சபை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பெந்தெகோஸ்து நாளில் பிறக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. அதுல இயேசு வாசமா இருக்கிறார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்குள்ள இயேசு வந்து உட்காரல. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் சொல்றார், அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னாக நியமித்தார். அல்லேலூயா. நம்ம விசேஷித்த, பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னறித்தார். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமா, அப்படிப்பட்ட விசேஷித்தமானவங்க தான் நாம. அல்லேலூயா. இப்படி இவ்வளவு பட்டியல சொல்லிட்டு தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா. திரளான சாட்சிகள். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்றார். ஆனா நம்ம தான் வாழ்க்கையில, ஆமென், அல்லேலூயா, உலகத்தை நாடி உலகத்துக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவிதம் ஈஸி. ஆமென். அல்லாம நம்ம யாருன்னு தெரியாம பிசாசு நம்மளை கண்ணை மறைச்சிட்டான், எல்லாம் போச்சு. அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த 1வது, ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்? பொறுமையோடு ஓடும். என்டியூரன்ஸ், வித் என்டியூரன்ஸ். அல்லேலூயா. பொறுமையோடு. அந்த என்டியூரன்ஸுக்கு அர்த்தம் என்னன்னா, அடுத்த வசனம், அவர் தமக்குன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசுத்துல வீற்றிருந்த அந்த சகித்து என்ற ஒரு வசன வார்த்தை வருதுங்களா, அதுதான் என்டியூரன்ஸ். அல்லேலூயா. துன்பத்தை வேதனைகள் எல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமையான இருதயம். அல்லேலூயா. துன்பத்தை நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோகத்துக்கு என்ன செய்யணும், போகணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் நம்ம பரலோகம் போகிறோம். அல்லேலூயா. நாம இயேசுனா இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க பிரயாசப்படுங்க அப்படின்னா, இடுக்கமான வாசல்னா நம்ம அப்படியே போயிட முடியாது. அல்லேலூயா. சரீரம் கிளியும் முள்ளு குத்தும். அல்லேலூயா. போறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். கண்ணீரோடு தான் அதை பாஸ் பண்ணி என்ன செய்யணும், போகணும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவிதம், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சுபத்தை தான், நல்ல ஆசீர்வாதம் தான் நம்ம எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தான். யாரையாவது உங்களை கைவிட்டு இருக்கிறாரா ஆண்டவர்? கைவிட்டாரா? இல்லையே. ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிடாத ஒரு தேவன். அல்லேலூயா. ஆனாலும் உபத்திரம் என்னது உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. அல்லேலூயா. பாடு உபத்திர பிரச்சனைகள் நமக்கு உண்டு. நீங்க பாடுனா என்ன நினைக்கிறீங்க? பணம் இல்லாதது பாடு, வேலை கிடைக்காதது பாடு, அதுவா? இல்ல. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், கிறிஸ்துவின் அவர் சாட்சி நிமித்தம், அல்லேலூயா, வாழுகிற வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்க அவர் சொல்லிட்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்புறம் நிறைய காரியங்களை சொன்னாலும் சில வார்த்தைகளை மட்டும் ஆமென் முக்கியப்படுத்தி நாம பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். சீக்கிரமாய் அல்லேலூயா வாசிங்க. 12வது வசனத்தை நாம வாசிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பவும் நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். அவர்களுக்கு சொல்றார், இப்படிலாம் நீங்க இருக்கிறீங்க, ஆனாலும் அல்லேலூயா ஆமென், மறுபடியும் நெகிழ்ந்த கைகளை, அல்லேலூயா, தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்பவும் என்ன செய்யுங்க, நிமிர்த்தி, அல்லேலூயா, மறுபடியும் உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி, மறுபடியும் உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்ற. மறுபடியும் எந்த இதுல அழைக்கப்பட்டு வந்தீங்களோ அந்த அழைப்புல உறுதியாயிருந்து ஜெபத்துல உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை லூக்கா 21:36 சொன்னார். ஆமென். மனுஷகுமாரனுக்கு முன்ன நீ நிக்கணும்னா பாத்திரவான்களாய் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், லார்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் நிக்கணும்னா விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய வருகை மிக சமீபம் என்று நாம் சொல்லுகிறோம். அவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனா ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ண மறந்துட்டான்னா அவன் வாழ்க்கை அவன் இருளில் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. நம்ம ஜெபம் எப்படின்னா, நம்ம ஆண்டவர் சொன்னது மாதிரியே உன் கதவை பூட்டி அந்தரங்களில் இருக்கிற பிதாவை பார்த்து நீ என்ன செய்யணும், ஜெபி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. நாமளும் போயிடுவோம், கதவை பூட்டி தனியா போவோம். நம்ம முழங்கால் படி போட்ட உடனே பிசாசு நமக்கு என்ன கொண்டு வருவான், நம்முடைய கவலைகளையே கொண்டு வருவான். ஐயோ வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, பழுவா இருக்கு, அது இருக்கு, பிள்ளை எப்படி நடக்குது, நமக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குதானே, இன்னும் அப்படியே இருக்கு. என்ன பிரச்சனை இல்லாதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. எல்லாரும் பிரச்சனையிலே இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன செய்யறான், நம்முடைய பாரத்தை அப்படி போட்டு அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு நம்மளும் எழும்பிடும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஐயா 1 மணி நேரம் நான் என்ன செஞ்சுட்டேன், பிசாசு நம்மளை அப்படியே ஏமாத்திட்டான். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபிச்சதெல்லாம் எதுக்குதான்,
நமக்காகவும் உலகத்துக்காகவும். ஆமென். பக்கத்தில் உள்ள நல்ல கார் வாங்கிட்டான். ஆண்டவரே, நானும் தான் இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியல. அப்படி இல்லை. அல்லேலூயா. உலகத்துக்காக நம்ம ஜெபிக்க, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை புரியுது? ஏசு முதல்ல போன உடனே, காலில் எழுந்த உடனே பல்லெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு, அல்லேலூயா, ஆமென், எழுந்து நேர வாஷ்ரூமுக்கு போயிடணும். அப்படியே தலைவை எழும்பி அப்படி தலைவணியில குப்புறப்படுத்து சோத்துறன்னு அடுத்த நேரம் எந்த ஃப்ளைட்ல ஏறி போறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அடுத்த தூக்கம். ஆமென். எழும்பி நேரம் எங்க போயிடணும்? வாஷ்ரூம் போய் பல்லெல்லாம் தேய்ச்சி முகமெல்லாம் கழுவி, அல்லேலூயா, ரூம்லையோ எந்த ஒரு ஜபிக்கிற வழக்கத்தில் போனோன்னா முதல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவரே நன்றின்னு சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? இந்த ஒரு நாள் எனக்கு தந்தீரே, இந்த ஒரு நாள் எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேரை தூங்கும் போதே அப்படி போயிடுறான். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளை எனக்கு தந்தீரேன்னு சொன்னோன்னா அவர் நமக்கு அப்படி நம்மளை என்ன இதை இன்சியேட் பண்ணிடுவார். அல்லேலூயா. அப்படி அந்த பவர் ஊக்குவிச்சிருவார். அல்லேலூயா. நன்றியப்பா, இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு நீங்க பேசணும். ஆமென். நன்றி, இன்னைக்கும் என்னை பரிசுத்தமா என்ன செய்யுங்க, நடத்துங்க. எந்த ஒரு பொல்லாத வார்த்தைகளோ எந்த ஒரு பாவங்களோ வெளியே உள்ளவன் என்னுடைய இதுல ஈடுபடு வராதபடிக்கு நீங்க காத்துக்குங்க ஆவியானவரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆவியான உங்களை அப்படியே ஏசப்பாட்ட மூவ் பண்ணுவார். அல்லேலூயா. சிங்காசனத்துல பிதாவின் வலப்பக்கமா இருக்கிற இயேசுவே, இரத்தத்தினால என்ன செய்யுங்க, ஒரு விஷயம் கூட கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இயேசு இடத்துல துதி செலுத்திட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பிதாவின் சிங்காசனத்திட்ட போறீங்க. அல்லேலூயா. பிதாவேன்னு சொல்லிட்டு அவர் செய்த எல்லா கிரியைகளையும் சொல்லி சொல்லி துதிக்கிறீங்க. அல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. 24 மூப்பர்களும் தாழ விழுந்து அப்படிலாம் தெரிஞ்ச இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும், அப்படியே துதிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்களை ஒரு ஆவிக்குரிய ரிலம்ல கொண்டு போயிடும். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இப்பந்தான் அவர் விண்ணப்பத்தை தருவார். ஆவியார் உள்ளத்துல உங்களுக்காக ஜெபிக்க வைக்க மாட்டார். ஆமென். உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். எதுக்காக ஜெபிக்கணும் வேதம் சொல்லுது? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஐயோ, நான் ஒரு நாளும் எல்லா மனுஷனுக்காக என்ன செய்யல, சோத்திரம் பண்ணல, விண்ணப்பம் பண்ணல, வேண்டுதலும் பண்ணுனதில்ல. யாரோ ஒரு ஆள் ஜெபம் பண்ணுனதுனால, யாரோ ஒரு பரிசுத்தவான் அவன் தாய்மார்கள் தங்கள் தியாகத்திலே தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்ததுனால, யாரோ ஒருத்தர் இங்கிருந்து புறப்பட்டு கப்பல் யாத்திரையில புறப்பட்டு வந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்துக்காய் அந்த நாளில் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நடையா வெயில நடந்து ஆமென் சுவிசேஷ அறிவிச்சு, அதனால நாம எல்லாம் கிறிஸ்தவர்களா வந்திருக்கிறோம். நம்ம தெருவுக்கெல்லாம் விசுவாசபுரம், நாசரேத்து, என்ன பேரெல்லாம் வச்சிருக்கிறோம், அப்படிலாம் வச்சுட்டு தெரியுறோமே. அல்லேலூயா. அவங்க கல்லறைகள் இன்னைக்கு நம்ம தேசத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தவாங்க. ஆமே. ஆனா நாம ஒரு அசைவில்லாம, நாம ஒரு பிரயாசம் எடுக்காம, நாம அப்படியே உலகத்துக்காக நமக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா, அதை போல பரிதாபமான ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்முடைய தேவை உண்டுதான், கஷ்டம்தான், நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனா ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், ஜெபத்தை குறித்து சொல்லி வரும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, அல்லேலூயா, உங்களுக்கு என்ன தேவை என்பது பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசேஷித்தமானவங்க. நீங்க யாரு? 36:32 ஏதோ போடுங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கிருந்தே சொல்றார்,
எட்டாவது ஆறாவது வசனம், அவர்களைப் போல வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கார். கரங்களை பத்தி அல்ல சொல்லாமா? நீங்க விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்க பிதாவுக்குள்ளே இருக்கிறீங்க. பிதாவுக்குரியது, இயேசுக்குரியது எல்லாம் உங்களுக்குரியது. அல்லேலூயா. அதனால என்னென்ன தேவை, எப்படி எப்படி உங்களுக்கு வேணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகவே 1 மணி நேரம் போட்டு திரும்பி திரும்பி ஐயான்னு அழுது ஒப்பாரி வச்சு, அது தேவனுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எதுக்கு முறுமுறுத்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? எப்பவும் இல்லை, அது இல்லை, தண்ணி இல்லை, வேற என்ன இல்லை, இறைச்சி இல்லை, என்ன இருக்கு இந்த வனாந்திரத்துல? அல்லேலூயா. அது முறுமுறுப்பாயி தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கிட்டு, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இல்லைன்னு வாயில என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. என்ன இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறீரே உமக்கு நன்றி. கடனா இந்த சூழ்நிலையில என்ன வச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றி, நீர் மாற்றுவீர் ஆண்டவரே அப்படின்னு கடைசி ஜெபம் பண்ணி, கடைசி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் பாருங்க, நல்ல பிரசனத்துல வந்து எல்லாம் நல்லா ஜெபித்துட்டு கடைசியில முடிய போச்சுல, அந்த சந்தோஷத்துல லைட் ஆண்டவரே இப்படி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு 1 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடணும். அல்லேலூயா. அவ்வளவுதான் ஜெபம். அல்லாம முழங்கால் படி போட்டோட பிசாசு பாரத்தை உண்டாக்கி உங்களுக்குள்ள உங்க தேவைகளையே முன்வைக்க வைப்பான். பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் செய்ய நீங்களும் அப்பாடா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க உங்களை ஏமாந்துட்டு போயிருவீங்க. சில பேர் நல்ல பரவாயில்ல ஜெபிக்கிறதே இல்லை, தேவை 1 மணி நேரமாவது 5 நிமிஷமாவது. அல்லேலூயா. இல்ல, ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷருக்காகவும் அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு யாருக்காக இப்ப ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்க ராஜாக்களுக்காக, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமேன். ஆனா நம்மளை ஜெபிக்க சொல்றார். அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரங்கள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஆலோசனை கொடுக்கிறவங்க, அல்லேலூயா, ஆமேன், நீதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? நான் அமைதலான ஜீவனம் பண்ணும்படி, ஆமேன், உங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். அப்படியே செய்ய வேண்டும். அப்புறம் சொல்றார் 3ஆம் வசனம் என்ன சொல்றார்? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது இதுதான் நன்மையும், இதுதான் உங்க ஆராதனை பிரியமா இருக்கிறது. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம இதை விட்டுட்டு உங்க ஜெபம் வேற ஏதாவது மாறி உலகத்தையே நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்க தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில் இல்லாமலே போயிடும். அல்லேலூயா. எத்தனை பரிசுத்தவான்களை பிசாசு நெருக்கிறான், மன வேதனைக்குள்ள கொண்டு போறான். ஏன்? சபை ஜெபிக்க மறந்ததுனால. சபை ஜெபிக்க மறந்ததுனால அவங்க நல்ல ஆவிக்குரிய தலைவர்களா இருந்து இன்னைக்கு நெருக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஏன்? சபை அப்படி ஜெபிக்கிற தாய்மார்கள், ஜெபிக்கிற அந்த நாள்ல உள்ள ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பமார்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. உலக கவலைகளும் உலக முள்ளுகளும் நெருக்கி அவங்கள ஜெபிக்க விடாம ஆக்கிட்டு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொன்னார் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அல்லேலூயா, எபேசியர் 6:18 எதற்காக ஆவில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றார் பாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலேயே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எதற்கு விழித்துக் கொண்டிருக்க சொல்றார்? பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களிலே. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அல்லேலூயா. இல்லாம விட்டுட்டு ஆண்டவரே பிள்ளைகளை எப்படியா நீட் எழுத வச்சு எம்பிபிஎஸ்க்கு என்ன செஞ்சிடணும்? சீட்டுக்கு அனுப்பிடணும். அல்லேலூயா. தப்பு இல்லை, தப்பு இல்லை. அல்லேலூயா. எம்பிபிஎஸ் படிச்சு
6 வருஷம் படித்து அதுக்கு ஒரு 1.5 கோடி 2 அது சீட்டு கிடைச்சா தான், அந்த இதில் ஃப்ரீ சீட்டு கிடைச்சா நான் கேட்டேன். அதில் ஆமாம், ஃப்ரீ சீட்டு கிடைச்சா வருஷத்துக்கு 7 லட்சம், சில காலேஜை பொறுத்து. அல்லேலூயா. ஃப்ரீ சீட்டுனாலும் மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் வேறு தொகை. அல்லேலூயா. எப்படியோ கிடைச்ச, படிக்கிறதுல தப்பு இல்லை. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரில இருக்குது ஆண்டவரே. பிள்ளைய படிக்கிறது நல்ல தப்பு இல்லை. அல்லேலூயா. படித்தாலும் உடனே வேலை கிடைச்சிருதா? கிடைக்கல. அல்லேலூயா. எத்தனையோ எம்பிபிஎஸ் நம்ம கூட தான் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமேன். அப்புறம் அவங்க பொசிஷனில் வரணும்னா என் மாஸ்டர் டிகிரி முடிக்கணும். ஆமேன். என்ன டிகிரி? அதுக்கு ஒரு 7-8 கோடி என்ன செய்யணும்? நல்ல வேலை அந்த பக்கம் நம்ம என்ன செய்யலை. படிக்கிற தப்பு இல்லை. அல்லேலூயா. மிஷினரி டாக்டரா உங்கள் பிள்ளைகளை அனுப்பணும். அல்லேலூயா. ஆமேன். மிஷினரிகளுக்கு கட்டி கொடுத்துருங்க. ஆமேன். பெண் பிள்ளைகளை. ஆமேன். அல்லேலூயா. அப்படி அங்கே தேவை, அங்கே தேவை. ஆமேன். படிக்க வைங்க, மிஷினரியாக மாறிடணும் பிள்ளைங்க. ஃப்ரீ மெடிசின் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் ஜபித்து தேவையுள்ள இடத்துல அனுப்பிட்டீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமானது. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வந்தே? அதுதான். அல்லேலூயா. வேண்டுதலோடு பரிசுத்தவான்களுக்காகவே விழித்து கொண்டு என்ன செய்யுங்க. அதனால தான் அந்த சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீங்க பழையபடி என்ன செய்யுங்க, பழையபடி முடங்கால்களையும் திரும்ப என்ன செய்யுங்க, நிமிர்த்துங்க. முடமாயிருக்கிறவளை என்ன செய்யுங்க, பிசங்கி போகாமல் சொஸ்தமாகும்படி வழிகளையெல்லாம் சபைப்படுத்துங்க. வழிகளெல்லாம் உங்கள் பாதங்களுக்கு வழி என்ன செய்யுங்க, மறுபடியும் உங்க நேர கோட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. அங்கங்க பார்த்துட்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அவர் செய்வார். உலகத்துக்கு வேண்டியதை தேவையானது செய்வார். ஆனா நீ கேட்டுட்டே இருந்தா அவர் செய்யவே மாட்டார். நான் சொல்லித்தார் ரகசியம். உங்க தேவைக்காக திரும்பி 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 நீ கேட்டுட்டே இருந்தீன்னா உனக்கு செய்யவே மாட்டார். அல்லேலூயா. யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டு திருவந்து எடுக்கிறவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. செய்யவே மாட்டார். ஆனா இப்படி ஒரு ஜெபம் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. கேட்காமலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அல்லேலூயா. கேட்காமலே பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா அவன் நம்முடைய பிதா. எது எப்படி அறிந்திருக்கா? பொல்லாதவளாய் உங்கள் பிதாக்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பிதாவான தேவனானவர் ஆமென் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான இவை கொடுக்காதது எப்படி? அல்லேலூயா. கொடுப்பார். ஆனா நீ போற வழியில போகணும். ஆமே. நீங்க ஒழுங்கா இருக்கணும். இல்லன்னு போய் அழுதுட்டே இருந்தீங்கன்னா அது காலம் முழுதும் இல்லன்னே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நரகத்துல எண்டாயிரும் உங்க வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா நன்றி இருக்கு. தேவரீர் தந்ததுக்கு நன்றி. அல்லேலூயா. சுகம் தந்ததுக்காய் நன்றி. சுகத்தோடு என்னை எழும்ப பண்ணின நன்றி. அல்லேலூயா. அப்படியே போனீங்கன்னா பரலோகத்தின் மேன்மையை காண முடியும். எத்தனை புரிஞ்சுச்சு? ஆமென். சரி, 2வது சொல்றார், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். 14வது சொல்ற, யாவரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடு எப்படி இருக்கணுமா? யாரையும் என்னது கசப்ப வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவ எனக்கு சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல துணிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை இவன் நான் விடுவன நேரம் வரட்டும் அப்படிலாம் கசப்பு வச்சுட்டீங்கன்னா ஜெபம் ஓடாது, வராது. தேவனோடு ரிலேஷனை இருக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமென். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? ஆண்டவரே நாங்கள் பிறருடைய கடனை மன்னிக்கிறது போல நீ எங்கள் குற்றங்களை கடனை என்ன செய்யும். இதுதான் லாஜிக். இதுதான் லாஜிக். இதை விட்டுட்டு நாம மன்னிக்காம சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிறீங்க, இந்த ஸ்கிரீன்ல உங்களை ஒவ்வொரு ஆளை பத்தியும் அப்படியே பிளாஷ்பேக், அதான் சொல்ல முந்தி பின்னாடி உள்ளதை கொஞ்சம் போட ஆரம்பிச்சா இங்க ஒருதன்னு இருக்க முடியாது. சரி, இவ்வளவு அசுத்தனா, இவ்வளவு மோசமான ஆளா. ஆமென்.
ஆனா உங்களெல்லாம் அதெல்லாம் மறந்து கழுவி பரிசுத்தனாய் புனிதனாய் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். கரங்குளத்தை எல்லாம் சொல்லாமா? ஆமே. அதனால யாரையும் மன்னிச்சிடணும். அண்ணன் தம்பினால் சின்ன லேண்டை தூக்கிட்டானா சந்தோஷம், வச்சுக்கப்பா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஆண்டவர் நமக்கு வேற ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கா. நீ விட மாட்டேன்னா அவரும் தரமாட்டார். அல்லேலூயா. நீ சரி அவன் சண்டை போடுறான் விட்டுரு, வேற ஒண்ணு அழகானதை தருவார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டு ஒரு வரப்புக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அவனும் மாற வெட்டருவாளை வச்சு தாயை கொண்டு போடுறது, இந்த மாதிரி கேட்கவே முடியல. நம்ம அப்படி இல்லை. அல்லேலூயா. விட்டு கொடுத்துடணும். ஆமே. எடுக்கிறியா தம்பி? எடுத்துக்க. அல்லேலூயா. ஆமே. ராஜஸ்தான்ல ஒரு ஊழியக்காரர், அவரு 2 தம்பி, அண்ணன் தம்பி. அல்லேலூயா. அவரு தான் ராஜஸ்தான் போயிட்டாருன்னு சொல்லி தம்பி எல்லாத்தையும் தன் பேர்ல திருப்பி எழுதிக்கிட்டார். அல்லேலூயா. அவர் சார் பரவாயில்ல தம்பி தானே எடுத்தான், நம்ம தான் எல்லாம் வேண்டான்னு தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு நல்ல மனசா சொல்றாரு. அல்லேலூயா. ஆமேன். ஹலோ. ஆமேன். அதே போல நம்ம விட்டுறணும். சரி ஏமாத்திட்டாங்க, நல்ல பையனா என்ன செய்யணும்? அண்ணா உனக்குள்ளதை நான் வச்சிருக்கிறேன், நீ ஊழியத்துல என்ன செய்ய பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆமேன். சரி போட்டு. ஆமேன். அப்போ 2வது என்ன சொல்றார்? பரிசுத்தமுள்ளவளாக நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆமேன். பரிசுத்தம் இல்லாம யாரும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நான் பரிசுத்தராகவே நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த வாழ்வு மிக மிக அல்லேலூயா நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஒரு முறை யாக்கோப்பு தன்னுடைய குமாரர்கள்லாம் கூப்பிடுறார். யாக்கோப்பு என்ன ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல தன்னுடைய குமாரனை, வாங்கப்பா கடைசி நாள்ல உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறத சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு மூத்த குமாரன் பேர் என்ன? ரூபன். 3வது வசனத்தில் அவனுடைய அழைப்பை சொல்லுகிறார். அவன் யாரு, எப்படிப்பட்ட பாருங்க. ரூபனே, நீ சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பேரானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில விசேஷித்த. அப்படிப்பட்டவன் யாரு? ரூபன். ரூபனே, என் சேஷ்ட புத்திர பாகம் ஆமென் புத்திரன். அல்லேலூயா. நீ என் சத்துவம், நீதான் என்னுடைய சத்துவம். ஆமென். வல்லமை. என் முதற் பேரானவன், ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆமென். முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில விசேஷித்தவன். அதுதான் அவன் அழைப்பு. ஆனா பாருங்க அடுத்த வசனத்துல சொல்றா, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். தகப்புடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்த. படுக்கை மேல் ஏறினவனே. பாருங்க, சரீரத்தை அடக்க முடியாம, அல்லேலூயா, இச்சையை அடக்கம் இல்லாதனால, அவன் தானுடைய அழைப்பு என்னன்னு தெரியாம போனதுனால, ஆமென், மேன்மையில் பராக்கிரமம், சேஷ்ட புத்திர பாகமுடையவன். ஆமென். பலன், ஃபர்ஸ்ட் பலன். ஆமென். பலத்துல ஆமென் மேன்மையானவன். அல்லேலூயா. ஆமென். இவையெல்லாம் சத்துவமானவன். இவையெல்லாம் அவனுடைய சின்ன மோசமான கேரக்டர். தன் சரீரத்தை அடக்க தெரியாதனால, தன்னை சுத்திகரிப்புக்குள் ஒப்பு கொடுக்காதபடினால இழந்து போயிட்டான். அல்லேலூயா. நீ என்ன செய்ய மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டாய். 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 1, 3, 5 வசனங்களில் வாசிக்கிறோம். அவனை குறித்து எழுதுகிறது. இன்னும் அவர் உடல்ல எழுதிட்டே இருக்கிற. ஆமென். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்புடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால், பாருங்க, அதனாலே சேஷ்ட புத்திர கோத்திரத்து அட்டவணையில முதல் அவன் பேர் இல்ல. கோத்திர அட்டவணையில எங்க இல்ல? ஜீவ புஸ்தகத்துல அநேகருடைய பேரு இல்ல. ஆமென். அப்புறம் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேல் குமாரனா யோசேப்புக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. சேஷ்ட புத்திர யாருக்கு போயிடுச்சு? யோசேப்பு போயிடுச்சு.
அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், யூதா சகோதரரை பலத்ததினாலே ராஜபத்தியம் அவன் சந்ததியில் உண்டாயிற்று. அல்ல, யாருக்கு வர வேண்டியது? மேன்மையில் பராக்கிரமும் சத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ரூபனுக்கு வர வேண்டிய ராஜரீகம் யாருக்கு போயிடுச்சு? யூதாவுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆயிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் இயேசுப்படுது ஆயிற்று. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியத்துவம் லேவிக்கு போயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? இந்த மூணுக்கும் பாத்திரவானாய், அழைக்கப்பட்டவனாய், முதற் பேரானவனாய், சத்துவத்தின் பலனாய், மேன்மையில் பராக்கிரமம் இந்த ரூபனுக்கு வர வேண்டியது எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. காரணம், தண்ணீரை போல தள்ளும்புதல். அல்லேலூயா, நிலையற்ற பரிசுத்த ஜீவிதம். ஒரு நாள் நல்லா இருப்பான், அல்லேலூயா, வெள்ளிக்கிழமை மட்டும் அழகா வருவான், அல்லேலூயா, ஆமென். அடுத்த நாள் முதல் எங்க இருப்பானே நமக்கு தெரியாது. பன்றுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, குட்டில அது அழகா இருக்கும். ஆமென். ஹலோ, கழுவெல்லாம் விட்டா அழகா இருக்கும். ஆமென். அது கழுவப்பட்டு அதுக்கு தெரியாது, நேரம் எங்க போய் தான் விளையாடும். ஆஹா, என்ன சுகம், என்ன ஆனந்தம். அத மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை, ஆமென், இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பரிசுத்தத்துல ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை. தன்னிட்ட இருக்கிற குற்றம் குறைகள் தெரியும், அழுக்குகள் தெரியும், மாமிசம் ஒரு சைடு இழுக்கிறத தெரியும். அல்லேலூயா, பிடிச்சு அவனை ஆவிக்குரிய பிடிச்சு இழுக்கிறது தெரியும். நம்முடைய சத்துரு நம்முடைய வீட்டாரே, நம்முடைய சரீரம் தான். அல்லேலூயா, நம்முடைய மாமிசம் தான், அடக்க முடியலதான். அல்லேலூயா, ஆமென். சின்ன எதுக்கும் வெடிச்சு என்னத்தையாவது உளறி கொட்டிடுவோம். அல்லேலூயா, ஆமென். நான் தான் எல்லாம் செஞ்சிருவோம். அல்லேலூயா, ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம் வேகமாய். நாம் தேவனுடைய பிள்ளைகண்டு அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இயேசு வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை தரிசிப்பதினால் அந்த இயேசுவுக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லாமா? பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பிதாவாகி தேவன் பாராட்டின் அன்பு எவ்வளவு! உங்க ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவின் மடியில, ஆமென், செல்லப்பிள்ளையா இருந்த அந்த தேவனை, ஆமென், உங்களுக்காக அனுப்பி தந்து, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டின் கதறி அழுது முள்முடியெல்லாம் சூட்டப்பட்டு காரு துப்புனதையும் வாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்து, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அந்த கேடு அடைந்து மரணத்தை ஒவ்வொரு அணுவா ருசிப்பா உங்க ஒவ்வொருவருக்கா ருசி பார்த்து, அல்லேலூயா, பிதாவேன்னு கூப்பிட்ட போதும் தன் முகத்தை மறைத்து கொண்ட அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் 3ஆம் வசனத்துல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சுத்திகரிப்பு you have to do. ஆமென். மலையில நான் பிரட்சமாய் வந்து இறங்க போறேன், 3 நாள் உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்திட்டார் மோசே பார்த்து. அல்லேலூயா, 3 நாள் என்ன செய்ய? மலை அடிவாரத்தில் எவனும் வந்துடக்கூடாது. ஆமென். 3 நாள் என்ன செய்யணும்? இதே அதிகாரத்துல சொல்றார், 12ஆம் அதிகாரத்துல தான் இந்த ஓமையை சொல்ற. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்ற. 18ஆம் வசனம், அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எறிதமான மலையில் எடுத்திருக்கும், மந்தாரம் இரு பெருங்காற்று இவைகள் எடுத்திருக்கும், எக்காலம் முழக்கெடுத்திருக்கும், வார்த்தை சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஆனா அவங்களுக்கு வந்தாங்க. தேவன் மலையிலே சீனாமில என்ன செய்தார்? எழுந்தருளினார். மலை கிடுகிடுகிடுன்னு என்ன செய்து
ஆடுது. அங்கிருந்து நானே கர்த்தர், என்னை இல்லாமல் தேவன் வேறு தேவன் இல்லை வானத்திலும் அப்படின்னு அவர் பேசுறார். எல்லாரும் கேட்கிறான். மலையை சுற்றி நின்றுட்டு எல்லாரும் என்ன சபை, முழு சபையும் கேட்கிறது, பயந்து நடுங்கிறது. மோசே நீ போ, கேடு, எங்கிட்ட வந்து சொல்லு, நாங்க இந்த சத்தத்துக்கு எல்லாம் வரமாட்டோம் ஐயா, ஆள விடுன்ட்டான். ஆண்டவுடைய ஆசை ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடு கூட டீல் பண்ணு ஆசை. ஆமென். அவங்க எல்லாம் சொல்லிட்டான், இனி இந்த தேவனுடைய சத்தத்தை எல்லாம் நாங்க கேட்டு உயிரோடு இருக்க மாட்டோம், நீ போ, என்ன சொல்றாரோ நீ கொண்டு சொல்லு, அதன்படி நாங்க செய்யறோம். அல்லேலூயா அப்படின்ட்டான். ஆமென். அந்த காட்சியும் அவர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த 12 ஆமென் அதுல சொல்றார். ஆமென். 21 மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அல்லேலூயா. 3 நாள் பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தம் நீங்க செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு, நீங்க செய்ய வேண்டியது. பரிசுத்தம் தேவன் பரிசுத்தப்படுத்துவார். ஆனா நீங்க இஷ்டம் போல நடந்துட்டு என்னை பரிசுத்தப்படுத்துவார்னா நடக்காத காரியம். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொன்னார், உன் கண் இடறலா இருந்தா அதை பிடுங்கி போடு. உன் கை இடறலா இருந்தா என்ன செய்ய, தரித்து போட்டு. 2 கையோடு நரகத்துல போறதை விட ஒத்த கையனா பரலோகத்துக்கு போனா அது உனக்கு நல்லதுன்றார். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி சொல்ற? அவ்வளவு கொடியவர் ஆண்டவர். ஏன் பரிசுத்தம் இல்லாம அந்த தேவன்கிட்ட யாரும் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கலாம், சேவிக்கலாம், ஆனா பரிசுத்தங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு தேவ பிள்ளைகிட்ட இல்லைன்னா, தன் சரீரத்தை அடக்க முடியாதவனா இருந்தான்னா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தன் வாயை, சிலவனுக்கு அப்படி டைம் கிடைச்சா போதும், எல்லாரும் கூடி இருக்கும் போது அவனுக்கு நம்ம பெரிய ஆளா காணிக்கணும்னு வந்துடும் வேகம். அப்படிம்பான். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அப்படிலாம் வந்துருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பேசுவதற்கு தாமதமாகவும் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். யோசிக்கணும், 10 முறை யோசிக்கணும். பெரிய தலைவர்லாம் பேசும்போது பார்த்திருக்கீங்களா? நிதானமா நின்று பேசுவான். எதுக்கு? வேண்டாத வார்த்தை வந்துடக்கூடாது, ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துடும். ஆமென். அதனால நிதானமா வாய், கோபம் உள்ளுக்குள்ள இருக்கும், அடக்கி கொண்டு தான் பேசுவாங்க. அல்லேலூயா. அத மாதிரி பேசுறதுக்கு நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். விடுன்னு தான் வரும், அடிச்சு போடுவார். ஆமென். தேவன். அல்லேலூயா. அப்படி அப்ப பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல தன்னை அவன் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறவன் தன்னையே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. சுத்திகரணம் அவசியம், அவசரம், நம்ம செய்தே ஆகணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை எக்ஸாமைன் பண்ணி பரிசோதித்து எனக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு இதெல்லாம் தேவன்கிட்ட கதறணும். அல்லேலூயா. இதை என்னட்டு மாற்றுங்கப்பா, இப்படி ஒரு ஆள் எனக்குள்ள இருக்கு, என்னை விட்டு நீக்கி போட்டுருங்கன்னு சொல்லி பாஸ்டிங் இருந்து கதறி செபித்து குட்டிகரணம் போட்டு. அல்லேலூயா. குட்டிகரணம் போட்டுன்னா குட்டிகரணம் போட்டுட்டு இருக்காருங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அல்லேலூயா, அவ்வளவு போராடணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்தை நாடணும். அப்படி சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கன்க்ளூஷன். நிறைய 13 அதிகாரங்கள் எழுதினவர். இந்த 12ஆம் அதிகாரம் கன்க்ளூஷன். அல்லேலூயா. அதாவது முடிவுரை என்ன அப்படி சொல்றது. அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு 22ல 25ல சொல்லுகிறார், பேசுகிறதுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாது இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொன்னதால் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுளவுகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போய் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகி நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, அதாவது சேவித்து சர்வ் யுவர் காட், அவரை சேவித்து கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கின்ற அக்கினியாயிருக்கிறார் என்றார். அதாவது நியாய தீர்ப்பு வாசல் படியில வந்துடுச்சே அப்படின்ட்டார்.
ஆமென். நியாயாதிபதி, பட்சிக்கின்ற அக்கினி. ஐயோ, இந்த தேவன் எனக்கு நேரமே தெரியுமே அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமென். என்னை நான் அறியேன்னு தான் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால ஆமென், பக்தியோடு பயத்தோடு, தேவனுக்குரிய பயத்தோடு. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் இயேசுவை குறித்து சொல்லும்போது ஏசாயா 11:2 சொன்னார். அல்லேலூயா. அவர் ஞானத்தை அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும். கர்த்தருக்கு பயப்படுற பாருங்க, ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும், ஆலோசனை பலனை அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தர் ஆவியான அவர் மேலே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பயம். துணிகரமா ஒன்றும் செஞ்சிடவே பயந்து, இது சரிதானா, நான் செய்யலாமா ஆண்டவரே, இயேசுவே நான் இப்படி இருக்கலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை வைக்கிறதா கர்த்தருக்கு ஒரு பயம். அல்லேலூயா. ஆமென். துணிகரமான பாவங்களுக்குள்ள உங்களை விட்டுடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு நம்முடைய தேவன் பட்சிக்கின்ற அக்கினியா இருக்கிறார். அதான் பேதுரு சொல்லும் போது, இவையெல்லாம் எரிந்து அக்கினி கரையாக வைக்கப்பட்டு இருக்கிற அப்படின்னாலே நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமும் தேவ பக்தியும் உடையவளாய் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆச்சரியக்குரிய போடுறார். அல்லேலூயா. 1 பேதுரு 4:7. ஆமென். இந்த வசனத்தை எடுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவளாயிருந்து ஜாக்கிரதை உள்ளவளாயிருங்கள். அந்த இவைகள் எல்லாம் அது எந்த இதுல வருது? 2 பேதுரு 3:11. இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் ஆமென், நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளா இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காரு இல்லையா? அந்த ஆச்சரியக்குறி மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஆச்சரியக்குறி. ஆமென். எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை. நீதிமானே ரட்சிக்கப்பட அரிதானால் தேவ பக்தியும் இல்லாதவன் எங்கே நிற்பான் என்று அங்கே கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால பிரியமான பிள்ளை, ரொம்ப பரிசுத்த வாழ்க்கையில ஜாக்கிர. நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நஷ்டம் ஆனாலும் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. இதோ அவர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். தன் மானம் காணப்படாதபடி தன் வஸ்திரத்தை கரைப்படாத்தாமல் இருக்கிறவன் பாக்கியவான்.